ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டெஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டர் பேர் வந்து நியான் டெஸ்டர். இந்த டெஸ்டருடைய ஒர்க் எப்படி, இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி, இது ஃபால்ட் ஆனால் என்ன ஃபால்ட் வரும், இந்த ஃபால்ட் எப்படி சரி பண்ணுறது, இந்த டெஸ்டர் சரியில்லை அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் இந்த டெஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது இந்த டெஸ்டரை செக் பண்ண போகிறோம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். டெஸ்டரு ஒர்க் ஆகலை, இது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு பார்ப்போம். ஸ்டார்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஏதோ டஸ்ட் அடைச்சிருக்கு, அதுதான் வந்து இந்த டெஸ்டர் ஒர்க் ஆகல. இந்த டஸ்டர் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டா ஒர்க் ஆகும். இப்போ இந்த டெஸ்டரை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம். இது பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ், இது பேர் வந்து நியான் லேம்ப், இது பேர் வந்து ஸ்ப்ரிங்கு, இது நம்ம எர்த்து கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய இந்த மெட்டல் பின்னு, மெட்டல் ஸ்க்ரூ. இது மூலமா தான் டெஸ்டர் ஒர்க் ஆகுது. இது வந்து ஃபேஸ் ராடு, இது எல்லாமே இன்சுலேஷன். இந்த ஃபேஸ் ராடோட முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டாலோ, ரெசிஸ்டன்ஸ் போயிட்டாலோ, ஏதோ பிரச்சனைனாலும் நமக்கு ஷாக் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது கனெக்ட் ஆகலனாலோ, இல்லை டைரக்டா கனெக்ட் ஆகி ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆயிட்டாலோ இது வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது இந்த நியான் லேம்ப். இந்த லேம்ப் பேர் வந்து நியான் லேம்ப், அதனாலதான் இது வந்து டெஸ்டரே நியான் டெஸ்டர்னு சொல்றோம். இந்த இதுல வந்து ரெண்டு பின் வரும். ஒரு பின் வந்து ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகும், இன்னொரு பின் வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகும், நம்ம பாடியோட கனெக்ட் ஆகும். இது வந்து சரியான முறையில ரெசிஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும் உள்ள. அடுத்து வந்து ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த நியான் லேம்போட இன்னொரு எண்டு, அது கூட வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெட்டலை வச்சு நம்ம வந்து இந்த மெட்டல் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த நியான் டெஸ்டருடைய டஸ்ட் உள்ள இருக்கிற எல்லா இதுவும் எடுத்தாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டா ஒன்னோட ஒன்னு மேட்ச் பண்ணியாச்சு. இந்த ராடோட ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டரோட நியான் லேம்ப், நியான் லேம்போட ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங்கோட இந்த வந்து எர்த்து ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஒரு பல்பா இருந்தாலும் ஃபேஸ் பிளஸ் நியூட்ரல் வேணும் நமக்கு. அப்பதான் அந்த பல்ப் வந்து எரியும். இது மூலமா ஃபேஸ் போது, நம்ம மூலமா வந்து அந்த நியூட்ரல் எர்த்தா கன்வெர்ட் ஆகி வந்து இங்க டச் பண்றோம். அதனால அந்த நியூட்ரல் எர்த்தா கன்வெர்ட் ஆகி வந்து இங்க டச் பண்றோம். அதனால இப்ப பாருங்க, பாருங்க ஒர்க் ஆகுது லைட். இப்போ அதை கிளியர் பண்ணிட்டோம் டஸ்ட்டை, இப்போ ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த டெஸ்டர் யூஸ் பண்ற ஒரு முறை இருக்கு. டெஸ்டர் வந்து எப்போ நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எடுத்த உடனே நம்ம கையை வந்து இந்த பாடியில டச் பண்ணாம இந்த இன்சுலேஷன்ல வச்சு இதுல வைக்கணும். இது வந்து
நல்லா இருக்கான்னு தெரியாதனால முதல்ல வந்து லைட்டா இப்படி வச்சு செக் பண்ணிக்கணும். ஒர்க் ஆகுதா அப்படின்னு. நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அப்போ நல்லா நம்ம வந்து இதை பிடிக்கலாம். நமக்கு எடுத்த உடனே பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளமா இருந்தா ஷாக் அடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்